வணக்கம். இது இறையியல் ஆன்மீக பரிகார நிலையம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவு மிகவும் முக்கியமானதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். முக்கியமான பதிவுகளை மட்டுமே நான் பதிவிடுவதால் கொஞ்சம் காலதாமதமாகின்றது. அதுக்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். இந்த ஆன்மீக பாதையில், இந்த ஆன்மீக தத்துவங்களின் அடிப்படையில், இந்த ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களின் அடிப்படை இந்த பதிவு உங்களுக்கானது. ஆழமாக இந்த பதிவை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆழமாக செவிசாய்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த சமூக வலைத்தளங்களில் மிகவும் போலியான விஷயங்கள் மிக அதிகமாக நடைபெறுகிறது. அதிகமாக நடைபெறும் இந்த போலியான விஷயங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம். இங்கே ஜின்கள் அந்த மாதிரி இருக்கின்றது, ஜின்கள் இந்த மாதிரி இருக்கின்றது, இதை வசப்படுத்துவதற்கு இந்த மாதிரி 7 நாள் செய்யுங்கள், 11 நாள் செய்யுங்கள், இதுக்கு அந்த அத்திரடுங்கள், இதுகள் சாதாரண இது வழியாக ஆமிர் ஜின்களோ அல்லது இது வழி அலைந்து தன்னுடைய வீடுகளில் இருக்கும் ஜின்களோ அல்ல, அம்மார் ஜின்களும் அல்ல. இந்த ஜின்களை வசப்படுத்துவது என்பது ஜின் அரசர்களைத்தான் வசப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தால், அதன் மறைவான அந்த சக்தியுடன், மறைவான இறைவனின் படைப்புடன் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால், அதனுடைய அந்த அரசரைத்தான் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டுமே தவிர, அங்கே திரியும், இங்கே அலைந்து திரியும், உங்கள் வீட்டுக்குள் குழந்தைகளை பயமுறுத்தும் அந்த சைத்தானிய ஜின்களை வசப்படுத்தி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அதற்கு பல வழிகளை இமாம்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், ஷூஃபி இமாம்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த இமாம்களின் வழிகாட்டுதலிலே தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர, நீங்கள் சொல்வது போல் அந்த ஜின் இந்த ஜின் பல சமூக வலைத்தளங்களிலே மலிவாக கிடைக்கின்றது. இன்றைக்கு மலிவான ஒரு சாமானாக வைத்து விட்டது இந்த ஜின்கள் என்பது நீங்கள் நினைப்பதை போல் தகடுகளையும் பெட்டிகளையும் கொடுத்து வசப்படுத்துவது என்பது அல்ல. ஜின்கள் அரசர்களை வசப்படுத்த வேண்டும். உங்கள் முவக்கில், அதாவது உங்களுக்கான அந்த மலக்கை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த மலக்கின் கீழ் இருக்கும் ஜின் அரசரை வசப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இதெல்லாம் செய்வதற்கு 11 நாளோ 7 நாளோ என்று கூப்பிட்டு கடைச்சரக்கல்ல ஜின்னை பற்றிய ஆழமான அடிப்படை அறிவுகளை அற்ற இந்த மூடர்கள் கூறும் ஏமாற்று வித்தைகளுக்கு மயங்கி விடாமல், இதை படிக்க வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் இருந்து, அதாவது பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும். இந்த பேசிக் நாலேஜ் உங்களை நீங்கள் சக்தி உள்ளவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் சக்தி உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நீங்கள் இறை திருநாமங்களை கொண்டு உங்களை நீங்கள் உங்களை சுற்றிய ஒளிவட்டத்தை நீங்கள் பிரகாசமாக்கி கொள்ள வேண்டும். உங்களை சுற்றிய ஒளிவட்டத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆறாவென்று. இந்த ஆறாவை பலப்படுத்தினால் மட்டுமே, இந்த ஆறாவினால் உங்களை பலப்படுத்தி அந்த ஒளிவட்டத்தை ஹிசார், அந்த பாதுகாப்பை உண்டாக்கினால் மட்டுமே நீங்கள் ஜின்களை பார்க்கவும், அதனுடன் ஒப்பந்தம் செய்யவும், அதனுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடியும். கண்ட நேரங்களிலும் நீங்கள் அங்கு திரியும் இங்கு திரியும் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கும் எந்த ஜின்களையும் 11 நாள் 10 நாள் 7 நாள் 3 நாட்களில் வசியப்படுத்தவோ முடியாது. இது மனிதன் அல்ல, தூய நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின். தூய நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்னை நீங்கள் வசப்படுத்துவதும் ஒப்பந்தம் செய்வதற்கும் ஜின் அரசர்களைத்தான் ஒப்பந்தம் செய்ய வேண்டுமே தவிர, கடைக்காவாலிகளான ஜின்களையும் சைத்தானிய ஜின்களையும் வசப்படுத்துவதல்ல. உங்கள் தேவையை நிறைவேற்றும் என்றால் வாக்கு மாறாத கண்ணியமான ஜின் அரசர்களை நீங்கள்
வசப்படுத்த வேண்டும், ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதற்கு பல விஷயங்கள் இருக்கின்ற ஆழமான இந்த ஷூஃபித்துவ தத்துவத்திலே இமாம்கள் உங்களுக்கு வழியை காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியின் அடிப்படையிலே தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பது போல் வெறும் 5 நாட்களிலும் 7 நாட்களிலும் 11 நாட்களிலும் அந்த ஜின் இந்த ஜின் என்று ஒரு தகட்டையும் பெட்டியையும் வைத்து எந்த ஜின்னையும் வசப்படுத்த முடியாது. நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டும். உள்ளத்தால் நீங்கள் முழு இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இறைவனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு நேரடி தொடர்பாக இருக்க வேண்டும். அந்த நேரடி தொடர்பினால் மட்டுமே இந்த ஜின்களை உங்களால் ஒப்பந்தம் செய்ய முடியும். ஜின் அரசர்களைத்தான் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய முடியும். அந்த மலக்கின் அடிப்படையில், மலக்கின் ஊடாகத்தான், அதாவது மலக்கு என்பது ஏஞ்சல், அந்த ஏஞ்சலின் ஊடாகத்தான் இந்த ஜின்னை நீங்கள் ஒப்பந்தம் செய்ய முடியும். இறை தூதர் என்பது வேறு, ஏஞ்சல் என்பது வேறு. தேவதை என்பதைத்தான் இந்த ஏஞ்சல் என்று சொல்கிறார்கள். இறை தூதர் என்பது ஹஸ்ரத் சுலைமான் என்று சொல்லக்கூடியவர் இறை தூதர். அவர் ஜின்களை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் சில ஜின்களை வசப்படுத்த முடியாது என்று இனம் கண்டு இந்த ஜின்களை பாதாள அறையில் சிறைப்படுத்தி அடைத்து வைத்திருந்தார் என்பதும் வரலாற்று உண்மைகள். இந்த அடிப்படையான விஷயங்களை தெரியாமல், இந்த அடிப்படையிலிருந்து இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் எதுவும் உங்களால் செய்ய முடியாது. எந்த ஜின்னையும் உங்களால் வசப்படுத்தவும் முடியாது, ஒப்பந்தம் செய்யவும் முடியாது. இதற்கெல்லாம் மூல காரணம், இதை வசப்படுத்த வேண்டுமாக இருந்தால் உங்களை நீங்கள் இறையொளியுடன் இணைத்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய ஆறா பிரகாசமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்ற கணக்கு இருக்கின்றது. அதற்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு வலயம், ஹிஸார் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வலயத்தை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று வழிமுறை இருக்கிறது. இந்த வழிமுறைகளை எல்லாம் தெரியாமல், அறியாமல், புரியாமல் வந்த வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி ஜின்னை வசப்படுத்தவோ ஜின்னரசரை ஒப்பந்தம் செய்யவோ முடியாது. அதாவது இங்கே அலைந்து திரியும் ஜின்களை எல்லாம் வசப்படுத்த முடியாது. உங்களுக்குரிய, அதாவது ஏஞ்சல், உங்களுக்குரிய ஏஞ்சலை கண்டுபிடித்து அதன் கீழ் இயங்கும் ஜின் அரசரை மட்டுமே உங்களால் வசப்படுத்தவும் ஒப்பந்தம் செய்யவும் முடியும். அதன் பிறகுதான் மற்ற விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய அந்த ஜின் அரசர் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முவாக்கில், அந்த மலக்கு, உங்களுடைய ஏஞ்சல் யார், அந்த ஏஞ்சலுக்கின் அதாவது ஏஞ்சலுடைய ஏஞ்சலோடு அதாவது பணிபுரியும் ஜின் அரசர் யார் என்று அறிந்தால் மட்டுமே உங்களால் ஜின்னை வசப்படுத்த முடியும். இதுதான் உண்மையான நிலவரம். இதை நான் இன்று உங்களுக்கு உடைத்து சொல்கின்றேன். அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் என்று ஜின்னை என்னால் காண முடியும், ஜின்னை அங்கே கொண்டு வந்து முடியும். ஷாப்பிங் பேக்கில் ஜின்களை எல்லாம், சில்லி பேக்கில் ஜின்களை எல்லாம் பார்சல் பட்டி எடுத்து கொண்டு திரிவதல்ல. ஜின் என்பது மாபெரும் சக்தி, இறைவனால் படைக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி, மறைக்கப்பட்ட ஒரு சக்தி, சாமானிய கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி. அந்த சக்தியைத்தான் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அப்படி ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் நீங்கள் முதலில் அதற்குரிய தயார்படுத்தலை செய்து கொள்ள வேண்டும். அதனுடைய வகுப்புகள் ஆழமானது. அதாவது அதை நீங்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முதல் உங்களை நீங்கள் பதப்படுத்த வேண்டும். ஒரு விளைநிலத்தை பதப்படுத்தித்தான் விதைத்தால்தான் அங்கே விதைகள் வரும், மரங்கள் வரும், செடிகள் வரும். இது விளைநிலத்தை பதப்படுத்தவில்லை, இதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி ஒரு ஜின்னை ஒரு தகட்டிலும் ஒரு பெட்டியிலும் வைத்து நான் ஜின்னை வசப்படுத்துகிறேன் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது.
இந்த வேடிக்கையான விஷயங்களை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஜின்களை பற்றிய ஆராய்ச்சியும் அனுபவமும் மிக மிக நீண்டதும், என்னுடைய அனுபவம் 27 வருடங்களுக்கு மேலானதும் ஆகும். ஆக இந்த வருடத்தில் அந்த ஜின்னை ஒப்பந்தம் செய்வது என்பது இமாம்களுடைய கிதாபுகளில் பயின்று இதை நான் உங்களுக்கு இன்று வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இது சின்ன ஒரு வியாபாரம் அல்ல. பெட்டிக்கடை வியாபாரமோ அல்லது ஹார்ட்வேர் வியாபாரமோ தங்க நகை வியாபாரமோ பண்டமாற்று வியாபாரமோ அல்ல. இது சக்தியை தன்வசப்படுத்துவது. கண்ணுக்கு தெரியாத தூய மிகவும் பலமான சக்தியை தன்வசப்படுத்தி ஒப்பந்தம் செய்து கொள்வது. இதற்கு நீங்கள் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் அதை செய்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த பதிவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.